என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம விஜய் சார் வந்து அடிக்கடி சொல்றதுதான், ரெண்டே கட்சிக்கு இடையில தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடியில தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த நம்ம அஜிதா அக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே கட்சியில கனிமொழி அக்காவுடைய முன்னிலையில அந்த கட்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தூத்துக்குடியில மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்காம இன்னொருத்தங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து மனசு உடஞ்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் சார் வர்ற கார் மேலே விழுந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே போராட்டம் பண்ணாங்க. அந்த நியூஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக தான் அவங்க வீடியோஸ்லாம் டிவிகே சார்பாக வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் சார் வந்து ஒவ்வொரு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டிடுறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. தூத்துக்குடியில் அஜிதாக்காவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் தூத்துக்குடி தொகுதிக்கு விஜய் சாருடைய ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத் சாரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அஜிதாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிஎம்கேக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் இல்லாதனால முன்னாடி இந்த வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்க டிஎம்கேக்கு வந்து மாறினாங்க. என்னன்னு தெரியல, எல்லாருமே டிஎம்கேக்கு வந்து போகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க, சொல்லிடுங்க.